விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் எபிக் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சேனல் என்ன ஒரு விஷயத்துக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோஸை சொல்ல போகிறோம். நம்மளுடைய சேனலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வேளாண்மை சார்ந்த அனைத்து தொழில்நுட்பங்கள், வேளாண்மையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், வேளாண்மையில் என்னென்ன புது புது டெக்னாலஜிஸ் வந்திருக்கு, ஸோ முழுக்க விவசாயிகளுக்கு பெரிதும் துணையாக இருக்கக்கூடிய அளவில் நாம் என்ன பண்ண போகிறோம், இனி வரும் காலங்களில் பயனுள்ள தகவல்களை கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனல்ஸில் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னா, சோவிங்கிலிருந்து ஹார்வெஸ்டிங் வரைக்கும், அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ நடவு பண்ணுறதுலேருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன மாதிரியான உழவியல் நடைமுறைகள் நம்ம பின்பற்றணும், எந்தெந்த காலத்தில் என்னென்ன உரம் வைக்கணும், எந்தெந்த சீசனில் என்னென்ன மாதிரியான பயிர்கள் வந்து நல்லா விளையும், எந்தெந்த மண் வகைகளில் என்னென்ன பயிர்கள் நல்லா விளையும், ஸோ எப்போ வந்து கரெக்டாக தண்ணி பாய்ச்சணும், இந்த மாதிரியான முழுக்க ஸோ கம்ப்ளீட்டாக விவசாயம் சார்ந்த முழு தகவல்கள் நம்மளுடைய சேனல்ஸில் இது இனி வரும் காலங்களில் பகிர போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஸோ என்ன டைமில் என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி இப்போ ஒரு செடி இருக்குது, ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அதில் என்ன மாதிரியான பூச்சிகள்லாம் வரும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுக்க ரியல் டைமாகவே நம்ம காமிக்க போகிறோம். ரியல் டைமாக அப்படின்னா நேரடியாகவே தோட்டத்துக்கு போயிட்டு, எடுத்துக்காட்டுக்கு இப்போது தென்னையில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, வாழையில் வந்து ஒரு பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா, ரியலாகவே தோட்டத்துக்கு போயிட்டு அந்த பூச்சை ஒரு வீடியோ மாதிரி எடுத்து, இந்த பூச்சி இந்த தாக்குதல்னால வரக்கூடியது, இந்த சிம்டம்ஸ் வந்து இது காஸ் பண்ணும், இந்த பூச்சி வந்துச்சுன்னா இலைகளில் இந்த மாதிரியான உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும், இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழுக்க நேரடியாகவே உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், காமிக்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் ஆகும், என்ன ஒரு பயன் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வீட்டிலிருந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே, வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு தக்காளியில் வரக்கூடிய நோய்கள், ஸோ நேரடியாக தோட்டத்துக்கு போயிட்டு இந்த நோய் இதற்கு பேர், ஸோ இதுக்கு இந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்தா சரியாகும், ஸோ இந்த நோய் வந்துச்சுன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விவசாயம் சார்ந்த தகவல்களும் நேரடியாகவே களத்திற்கே சென்று நாம் என்ன பண்ண போகிறோம், இனி வரும் காலங்களில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவே சொல்கிறேன். ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம படித்ததுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். விவசாயம் செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து புதுசாக என்ன பண்ணுறாங்க, லேண்டை வாங்கி நிறைய விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ விவசாயம் சார்ந்த எல்லா அட்வைஸும் நம்ம பண்ணுறோம். இது போக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், விவசாயத்தில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஸோ நம்மளுடைய யூடியூப்ஸ்லேயே கூட என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய விவசாயம் சார்ந்த கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அதுக்கான பதில்களும் கொடுக்க போகிறோம். ஸோ திரும்பவும் அதே தான் சொல்கிறது, ஸோ நம்மளோட சேனல் முழுக்க விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஹார்வெஸ்டிங் வரைக்கும், ஃப்ரம் சோவிங்லேருந்து ஹார்வெஸ்டிங் வரைக்கும், ஸோ எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, உங்களுடைய டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியல் டைமில் போட போகிறோம். ஸோ இதுக்கு உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளுடைய சேனலை என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், மேலும் ஸோ நிறைய பயனுள்ள தகவலை போடுவேன். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனல்ஸை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு விவசாயத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தினமும் என்ன பண்ண போகிறோம், விவசாயம் தொடர்பான வீடியோஸை நம்ம போட போகிறோம். ஸோ இந்த விஷயத்தை தான் நான் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.